ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். அடியேனின் ஜோதிட குருமார்களை வணங்குகிறேன். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் புதன், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கேது, சந்திரன், 7ஆம் இடத்தில் அதாவது களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், 12ஆம் இடத்தில் குரு சூரியனும் கோச்சார கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த வாரம் சந்திரன் சிம்மம், கன்னி, துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். உறவுகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாக்குறுதி அளிப்பதில் கவனம் தேவை. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோக பணியில் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த முதலீடு மேம்படும். விளையாட்டு பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகமாகும். புதிய சொத்து வாங்குவது பற்றிய முயற்சிகள் மேம்படும். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவு பெறும். வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள். குழந்தைகளை பற்றிய புரிதல் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உழைப்புக்கு உண்டான ஆதாயம் கிடைக்கும். துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலம் சிரமங்கள் குறையும். நன்மைகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் சந்திரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராகு பகவானும், அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும், 10ஆம் வீட்டில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, 12ஆம் ஸ்தானத்தில் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வாரம் முழுக்க சந்திரன் சிம்மம், கன்னி, துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். மனதில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள். வரவுகள் மூலம் கையிருப்புகள் மேம்படும். விளையாட்டு செயல்களில் ஆர்வம் ஏற்படும். சில அனுபவம் மூலம் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இன்னல்கள் நீங்கிய சுபிட்சம் இருக்கும். மனை தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் முடிவெடுப்பது நல்லது. பத்திர தொடர்பான துறைகளின் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இயற்கை மருத்துவம் தொடர்பான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடியிருக்கும் வீட்டில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வீர்கள். விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடம் அதாவது சத்துருஸ்தானத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் குரு சூரியனும், லாபஸ்தானத்தில் புதனும், போகஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாக முடியும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு முடிவையும் சிந்தித்து எடுக்க வேண்டும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் இருக்கும். சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகள் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வாகனம் மாற்றம் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும். உணவு சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து செயல்படுவீர்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பானது. விநாயகர் வழிபாடும் சிறப்பு.